ஹாய் பிரவீன். ஹாய் மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நல்லா இருக்கீங்களா? B21 பேட்ச் தானே நீங்கள்? ஆமாம் மேம். ஓகே, பார்த்து 9 மந்த் ஆச்சு. பிஃபோர் ஓகே, எப்படி போகுது? போயிட்டுருக்கு மேம். ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ? இப்போது ஹையர் பேக்கேஜுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன் மேம். ஓகே, ஸோ பிளேஸ்மெண்ட் கிடச்சிருச்சு? பிளேஸ்மெண்ட் கிடச்சிது, பட் எனக்கு கன்வீனியண்ட்டாக இல்லைனால ஓகே, ஹையர் பேக்கேஜுக்காக வெயிட் பண்ணுறீங்க. ஓகே, நிறைய இன்டர்வியூஸ்லாம் அட்டன் பண்ணிட்டு தான் மேம் இருக்கேன். ஓகே, அப்படியே படிக்கிறீங்களா கொஞ்சம் நம்ம முடிச்ச கோர்சஸ்லாம்? படிச்சுட்டு தான் மேம் இருக்கேன். ஓகே ஓகே. வேற ஃபேமிலியில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க மேம். சரி சரி. உங்களுக்கு பார்க்கணுன்னு சொல்லி ரொம்ப நாள் வெயிட் பண்ணிருந்தேன். ஆமாம், சொன்னாங்க நீங்கள் பார்க்கணுன்னு. ஓகே, என்ன விஷயத்துக்காக? எதுக்குன்னா இப்போ அப்பா டிரைவராக இருக்காங்க மேம். ஸோ அவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் அடுத்த இடத்துக்கு கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் இருந்துச்சு. ஸோ அதனால இப்போ வர காலத்துல எல்லாம் வெப்சைட் தானே மேம். ஸோ அந்த வெப்சைட் கிரியேட் பண்ணோன்னா கொஞ்சம் பிஸ்னஸ் ஹெல்ப்பாக இருக்கும். நீங்கள் பண்ணிடலாம்ல, நம்ம தான் படித்தோம்ல, ஃபுல் ஸ்டாக் படிச்சிங்கல்ல. படித்தோம், பட் நீங்கள் சொல்லிக் கொடுத்த வச்சு என்னால் பண்ண முடியுமான்ற நம்பிக்கை இல்லை. ஸோ அதனால உங்களை பார்த்து கொஞ்சம் ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்கள் கோர்ஸ் முடிக்கிறப்ப ப்ராஜெக்ட்ஸ் பண்ணீங்கல்ல, அது மாதிரியே ஒரு அப்ளிகேஷன் ரெடி பண்ணிட வேண்டியதானே உங்கள் அப்பா பிஸ்னஸ்க்கு? எப்படி கார் ரெண்டல் ஓரியன்டாவா? கார் ரெண்டல். ஓகே, ரெண்டல் அந்த புக் பண்ணுறது இதெல்லாமே மேம் ஆன்லைன் பேஸ்டா? சூப்பர் ஐடியா. நம்ம பண்ணிக்கலாம், பட் ஓனா பண்ணும்போது கொஞ்சம் பயம், ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் வரும். உங்களை ஓகே, இப்போவே பண்ணிடலாமா? பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு விஷுவல் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஒரு HTML பேஜ் க்ரியேட் பண்ணிக்கோங்க. தெரியும்ல, நம்ம ஆல்ரெடி கிளாஸ்லேயே பண்ணியிருக்கோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு HTML பேசிக் ஸ்கெலிட்டன் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த பேசிக் ஸ்கெலிட்டனில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கார் ரெண்டல் வெப்சைட் தானே, எந்த ஒரு வெப்சைட்னாலும் nav bar தானே ஃபஸ்ட்டு. ஸோ பூட்ஸ்டப்போட nav bar யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டு பூட்ஸ்டப்போட பேசிக்ஸ் நம்ம ஹெட்டர் பார்ட்டில் இன்க்ளூட் பண்ணுவோம்ல, லைப்ரரிஸ், ஓகே, அதெல்லாமே இன்க்ளூட் பண்ணுங்கள். ஸோ நம்ம எந்த பூட்ஸ்டப்போட இன்ஃபர்மேஷன்ஸையுமே கெட் பூட்ஸ்டப்பில் எடுத்தால் தான் நல்லது. ஏன்னா அதுதான் டெவலப்பர்ஸ் யூஸ் பண்ணுறது. நமக்கு அப்டேட்லாம் இதில் தான் வரும். ஓகே ஓகே. ஃபஸ்ட்டு CSS லைன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் லைன் எடுத்துக்கோங்க. ஓகே, CSS லிங்க் எடுத்துக்கோங்க. இந்த 2 லைன் அப்டேட் பண்ணிங்கன்னா தான் நமக்கு பூட்ஸ்டப்போட காம்பனன்ட்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகும். ஓகே ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம பாடியில் ஃபஸ்ட்டு nav bar ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். nav bar காம்பனன்ட் போட்டுக்கலாம். ஓகே ஓகே, அதே வெப்சைட்டே ஃபாலோ பண்ணிக்கோங்க. nav bar எங்கே இருக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? காம்பனன்ட்ஸ். ஸோ நீங்கள் nav bar வந்து காம்பனன்ட்ஸ்குள்ளே nav barல எந்த nav bar வேணாலும், ஏன்னா அதில் நமக்கு நிறைய மாடல் கொடுத்துருப்பாங்க. நம்ம உங்களுக்கு உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு என்ன nav bar தேவையோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதே யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன், ஏன்னா இதில் தான் நமக்கு நிறைய லிங்க்ஸ்லாம் கிடைக்கும். இதே யூஸ் பண்ணிக்கலாமா? சரி, அதை காப்பி பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம AI வேர்ல்டு தானே, வெறும் கோடிங். இதை வந்து நம்ம இப்போ நான் சொன்ன மாதிரி நம்ம எல்லாமே நம்மளே பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ப்ராஜெக்ட்ஸ் முடிக்க நமக்கு ஒரு 1 மந்த்தாவது ஆயிரும். ஸோ நம்ம இப்போ இருக்க வேர்ல்டில் AI ஹெல்ப் எடுத்துக்கலாம். ஸோ கோபைலட்டை கனெக்ட் பண்ணுங்கள். கிட்ஹப் கோபைலட் எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஆல்ரெடி விஷுவல் ஸ்டுடியோ வந்து யூஸ் பண்ணுறவங்க வந்து கிட்ஹப் கோபைலட் இன்ஸ்டால் பண்ணிட்டா நல்லது. ஏன்னா அது வந்து நமக்கு கோடிங் சஜஷன்ஸ் கொடுக்கும். நம்ம கோட் பண்ண நமக்கு வேணுங்கிறத அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் அதை அப்டேட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி இருக்குது உங்ககிட்ட. ஓகே, சூப்பர். யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஓகே, சாட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே ஓப்பன் சாட் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சாட் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே போங்களேன், இந்த இடத்துல இதில் வந்து கான்ஃபிகர் இன்லைன் சஜஷன் உள்ள கோடு எழுதுகிறப்ப ஏதாவது சஜஷன் இப்போதைக்கு வேண்டாம். ஓகே, வேணும்னா அந்த
கோடு அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு கோடில் வந்து சஜஷன்ஸும் கொண்டு வந்துக்கலாம். அது வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம சாட் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ண போகிறோம்னா கார் ரெண்டல் வெப்சைட் தானே. ஸோ அதை வந்து நீங்கள் இப்போ நம்ம யூஸ் பண்ண நவ்பாரை கார் ரெண்டல் வெப்சைட்டுக்கு ஏற்றாப்புல மாற்றிடுங்க. இப்போ இருக்க டைமில் வந்து ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம ப்ராம்ப்ட் பண்ணவும் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் வந்து ஈஸியாக ப்ராஜெக்ட்ஸ் முடிக்க முடியும். ஓகே மேம், கன்வெர்ட் பண்ணிடலாமா இதை? கன்வெர்ட் பண்ணுங்கள். இது கொடுத்துட்டு ஓகே, கன்வெர்ட் ஆகும். இதுதான் நமக்கு ஏஐ கோபைலட்டோட ஹெல்ப்பு. ஓகே, இப்போ நம்ம ரன் பண்ணுங்கள் அவுட்புட்டை. ஓகே, கார் ரெண்டல் பேஸ் பண்ணி வந்திருக்குது. ஓகே, இதில் என்ன மாற்றலான்னு நினைக்கிறீங்க நீங்கள்? நான் கொஞ்சம் டிசைன்ஸ் கொடுக்கலாம், இல்லை இங்கே ஒரு லோகோ கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி. சரி, அதையும் கேளுங்க. லோகோ, அதுக்கப்புறம் நம்ம nav பார் கலர் ஏதாவது மாற்றணும்னா மாற்றுங்க. அதுக்கு கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணுங்கள். அப்டேட் பண்ணட்டும். ஓகே, ஸோ நமக்கு அப்டேட் ஆனதுக்கப்புறம் ஓகே, உங்களுக்கு இதோட பேர் கோபைலட் பற்றி தெரியுமா? இல்லை மேம், நமக்கு நம்ம படிக்கிறப்போ நான் படித்த டைமில் இந்த மாதிரி கோபைலட்டில் இல்லை இப்போ இல்லை. ஆக்சுவலாக நம்ம ஃப்ளைட் ஓட்டுறப்ப ஒரு கோபைலட் வந்து பக்கத்துலேயே இருப்பாங்க, அதுக்கு உதவியாக இருக்கிற மாதிரி. ஸோ அது மாதிரி தான் நம்மளோட கோடிங்க்கு இந்த ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் இந்த கோபைலட். அதனால தான் அந்த நேமே கோபைலட் அப்படின்னு வச்சுருக்காங்க. ரன் பண்ணி பார்க்கலாம். பண்ணுங்கள். ஓகே, நமக்கு ப்ளூ கலரில் வந்திருக்கு. ஆனால் நேம் வந்து இல்லை, நம்ம டார்க் கலர் வச்சுட்டு இந்த nav பார் கலரை டார்க் ஆக்கிட்டு ஐகான் வந்து இப்போ மாற்றிடுங்க. ஓகே மேம், நீங்கள் கேளுங்க. டார்க் nav பார் வச்சுருங்க. ஐகான் வந்து நீங்களே இமேஜ் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு உங்கள் வெப்சைட்டுக்கு இமேஜ் எப்படி வேணும்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா, அது மாதிரி மாற்றிக்கோங்க. அதையும் சைமல்டேனியஸாக எங்கே இருக்குது இமேஜ் logo.pngன்னு இருக்குது பாருங்கள், அது இருக்கும். அதையும் மாற்றுங்க. இல்லை, அது சேஞ்ச் பண்ணிட்டுருக்கனால சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. சேஞ்ச் ஆகிட்டு இப்போது லோகோ இங்கே இருக்கிறத மாற்றணும் தானே. இப்போது ஃபோட்டோ டவுன்லோட் பண்ணிடலாமா? டவுன்லோட் பண்ணிவிட்டு, இல்லை ஆல்ரெடி உங்கள்கிட்ட கார் இமேஜஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை எடுத்துக்கோங்க. இல்லை டவுன்லோட் பண்ணிடலாம். பண்ணிக்கோங்க. லோகோனால பிஎன்ஜி இமேஜஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. பிளாக் கலர்னால ஒயிட் கலர் போட்டுக்கலாம். டவுன்லோட் பண்ணாலும் சரி, இல்லைன்னா இது காரோட இமேஜ் அட்ரஸும் ஆட் பண்ணிக்கலாம் டேரெக்டாக. நம்ம 2 விதமாகவுமே படிச்சிருக்கோம் கிளாஸில். சம்டைம்ஸ் அதில் வெப்சைட்டில் அந்த இமேஜ் இல்லைன்னா நமக்கு அது ஷோ ஆகாது. ஸோ டவுன்லோட் பண்ணுறது பெஸ்ட் தானே. இமேஜ் பேர் வந்து மாற்றிக்கோங்க. ஓகே மேம், கார்னு மாற்றிக்கோங்க. கார் 1 கொடுத்துறேன். இதை நம்ம ஒரு ஃபோல்டரில் போட்டுருவோமா? ஆமாம், கோடிங் இருக்க இடத்துலையே ஃபோல்டர் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஆர்கனைஸ்டாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம இங்கே இன்டிகிரேட் பண்ணுமா? இமேஜஸ், ஏன்னா ஃபோல்டரை நம்ம அப்படி தானே கால் பண்ணுவோம். இப்போ நீங்கள் ப்ரௌசர் பார்த்தீங்கன்னா நமக்கு
அவுட்புட் வந்து வரும். ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். ஒவ்வொரு தடவையும் புது டேப் ஓப்பன் பண்ண வேண்டாம், ரெஃப்ரெஷ் பண்ணாலே போதும். ஓகே சரி, இப்போ நமக்கு இன்னும் வந்து கொஞ்சம் நீட் அலைன்மெண்ட் கேளுங்க. நம்மளோட nav பார் வந்து கொஞ்சம் நீட் அலைன்மெண்ட் இல்லை. ஸோ அது வந்து ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அடுத்ததுக்கு போயிடலாம். ஐ வாண்ட் nav பார் டெக்கரேஷன்னு போடுங்க. ப்ராம்ப்ட் கரெக்டாக கொடுத்தா தான் சம்டைம்ஸ் நமக்கு ஒர்க் ஆகும். மேபி ஒன்ஸ் நீங்கள் இந்த லைவ் கோடிங் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ட் வந்துடும். கண்டிப்பாக நீங்களே வந்து இன்னும் இதே மாதிரி இன்னும் நிறைய வெப்சைட்ஸ் கூட பண்ணலாம். ஓகே ஸோ இப்போ வந்து ப்ரௌசரை ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணுங்கள். மேலே இது இருக்கு பாருங்கள். ஓகே மேம், ரெஃப்ரெஷ் பண்ணியாச்சு. ஓகே ரெஃப்ரெஷ் பண்ணியாச்சா? ஓகே பார்த்தீங்களா, நமக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்குது. ஓகே ஸோ இப்போ வந்து கேப்போட அந்த ஐகான்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஓகே. ஸோ இப்போ நம்மளோட nav பார் ரெடி. இப்போ அடுத்தது வந்து இதே வெப்சைட்ஸ்க்கு வந்து நம்ம ஒரு கெரோசல் ஆட் பண்ணலாம். கெரோசல் தெரியும்ல உங்களுக்கு? ஆட் பண்ணுங்கள். கார் வெப்சைட்டோட பேஸ் பண்ண கெரோசலும் ஆட் பண்ணுங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டு கோடிங்குள்ளே போங்களேன். நம்ம விஷுவல் ஸ்டூடியோவில் nav பாரை ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அதாவது க்ளோஸ் மீன்ஸ் இப்போ இந்த ஸ்டைல் இருக்குது இல்லையா, ஒரு நிமிஷம். ஏன்னா நம்ம கோட் பண்ணுறப்ப இதெல்லாம் நீங்கள் ஷார்ட் பண்ணிட்டா தான் நமக்கு அடுத்தடுத்த லெவல் போகிறப்ப ஈஸியாக இருக்கும். nav ஓகே. அப்போ ஏன் இந்த nav டெரிட்டரி அந்த இதை தேவையில்லாத அழிச்சிடலாம் இல்லையா? 2 nav பார் இருக்க மாதிரி வருதே. ஓகே சரி, இப்போ இதுக்கு கீழே தான் நீங்கள் எழுத போகிறோம். இப்படி இருந்தால் ஈஸியாக அடுத்தடுத்த கோடிங் ஒவ்வொன்றும் முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகே மேம். ஓகே இப்போ நம்ம கெரோசல் ஆட் பண்ணுங்கள். கெரோசல் இதெல்லாம் நமக்கு இதில் கீழே வாங்க. இந்த கெரோசல்ஸ் நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸோடு இருக்கிற கெரோசல் எடுத்துக்கலாம். அப்போ இதை காப்பி பண்ணிக்கோங்க. இதை பண்ணட்டுமா? காப்பி பண்ணிவிட்டு அந்த இடத்துல அப்டேட் பண்ணுங்கள். ஓகே இப்போ இதை அப்படியே காப்பி பண்ணி போட்டுட்டு ஜஸ்ட்டு காப்பி பேஸ்ட் பண்ணிங்கனாலே அது கார் வெப்சைட்ஸ் ரிலேட்டடாக நமக்கு மாற்றி கொடுத்துரும். அவ்வளோதான். இப்போ போடட்டா? என்டர் பண்ணுங்கள். அப்டேட் ஆகட்டும். ஓகே இப்போ அப்டேட் ஆகிருக்கான்னு பாருங்கள். நீங்கள் ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணால் போதும் ப்ரௌசர். ஓகே இது இன்னும் இல்லையே, கெரோசல் அப்டேட் பண்ணிட்டீங்களா? எங்கே காமிங்க. அப்போ நீங்கள் வேறு ஏதோ வெப்சைட், அந்த வெப்சைட் நம்ம லாஸ்ட்டாக அப்டேட் பண்ணதான்னு பாருங்கள். இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி டேப் ஓப்பன் பண்ணிங்கல்ல, இதுதானா? ஓகே இதை ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். ஒரே நிமிஷம். ஓகே நம்ம இன்னும் இமேஜஸ் கொடுக்கலையே. ஓகே நீங்கள் உள்ளே போங்க. நமக்கு இமேஜஸ் வரல. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா அந்த ஸ்லைடு 1 ஸ்லைடு 2க்கு பதிலாக நீங்கள் வந்து கார் இமேஜஸ் நீங்கள் போடுங்க. நீங்களே ப்ரௌசரில் போயிட்டு காப்பி பண்ணி போடுங்க. ஓகே மேம். ஏதாவது கார் இமேஜஸ் எடுத்துக்கோங்க. 3 இமேஜஸ் அந்த 3 கெரோசல் பிளேஸில் போட்டாலே போதும். காப்பி த இமேஜ் அட்ரஸ் இல்லைனா லிங்க் அட்ரஸ். ஓகே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எங்கே போடணும்னு. அங்கே தான்.
ஒவ்வொரு கெரோசலோட இது இப்போ நம்ம 3 கெரோசல் 3 ஸ்லைடர் வரும் இல்லையா, அப்போ 3 இமேஜ் மாற்றணும். வேறு கார் கொடுத்துக்கலாம், இது கொடுத்துக்கலாம், இல்லை இப்போ நீங்கள் உங்கள் கம்பெனிக்காக தானே பண்ணுறீங்க, அப்போ வந்து என்னென்ன கார்ஸ் இருக்குன்னு யூசர்ஸ் வந்து பார்க்கணும். ஓகே. ஏன்னா நீங்கள் இப்போ நம்ம எங்கே இருக்கிறோமோ அந்த ரிலேட்டட் கார்ஸாக ஆட் பண்ணுங்கள் இமேஜஸ். இந்த கார். அதுக்கப்புறம் தேர்டு ஒரு இமேஜ் ஆட் பண்ணிங்கன்னா ப்ராசஸ். 2 மேட்ச். போதும். இல்லை 2 தான் மேம் இருக்கு என்கிட்ட. ஃபஸ்ட்டு இமேஜ் அது ஃபஸ்ட் இமேஜ் எடுத்துட்டீங்களா? நமக்கு ஏத்தாப்புல கொடுக்கணும். ஆமாம் ஆமாம். ஸோ அதனால் எடுத்துருக்கேன். ஓகே. இப்போ ப்ரௌசர் போய் ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணி பாருங்கள், சில நமக்கு கெரோசல் ஒர்க் ஆகும். ப்ராப்ளம். ஓகே, என்னன்னு செக் பண்ணிடலாம், ஒரு நிமிஷம். ஓகே, ஜஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இப்போ நமக்கு ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். ஓகே, இமேஜஸ் வருது, கெரோசல் ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இமேஜஸோட சைஸஸ் மட்டும் மாற்றணும். ஆமாம் மேம். ஓகே, அந்த 3வது இமேஜஸ் எந்த இமேஜஸ் வரல பாருங்கள். ஒரே நிமிஷம். அந்த இமேஜஸ் மட்டும் மாற்றி விடுங்க. ஓகே, அந்த இமேஜஸ் மட்டும் மாற்றிடுங்க. மாற்றிட்டு இப்போ நம்ம இமேஜஸ் வந்து சைஸாக மாற்ற போகிறோம். காப்பி த இமேஜ் அட்ரஸ். ஓகே, அப்டேட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ வந்து என்ன பண்ணோம்னா ஹைட்டையும் ஒரே தான் முடிச்சிடலாம். ஓகே, இங்கே இப்போ வந்து நம்ம அந்த கெரோசோலுக்கு வந்து ஜஸ்ட்டு கெரோசோலோட கோடை காப்பி பண்ணி இங்கே போட்டுருங்க ஃபுல்லாகவே. ஏன்னா நமக்கு கண்டென்ட்டுக்கு ஏற்றாப்புல மாறணும்ல. நீட்டாக இல்லை, இது கம்ப்ளீட்டாக ஒரு டிவ் தான். இது கம்ப்ளீட்டாக ஒரு டிவ்வுக்கு முன்னாடியே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ஓகே தான், இது வரைக்கும். ஆமாம். இந்த டிவோட முடியுது, கரெக்டாக காப்பி கொடுத்துடலாம். இது என்ன ஏன் அப்படி க்ளோஸ் பண்ணியிருக்கீங்க? பாடி க்ளோஸ் பண்ணுங்கள். பாடி மிஸ் ஆகுது பாருங்கள். ஓகே, இப்போ வந்து அங்கே போட்டுருங்க. என்டர். ஏன்னா நமக்கு ஹைட்டு வந்து அதிகமாக எடுத்துக்குது இல்லையா? ஸோ இப்போ நம்ம ஓகே ஒர்க் ஆகட்டும். இதுக்கு அடுத்து வந்து என்ன பிளான் வச்சுருக்கீங்க? நம்ம இப்போ கெரோசோல் போட்டுட்டோம் உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு, நாவ் பார் போட்டுட்டோம், வேறு என்ன பண்ணலாம்? எனக்கு ஒரு புக்கிங் ஸ்லாட் மாதிரி. புக்கிங் ஸ்லாட். ஓகே, அது வந்து மேலே வந்து நமக்கு லாகின் வேணும்ல, நாவ் பாரில் வச்சுக்கலாம். லாகின் பேஜும் ரெஜிஸ்டர் பேஜும் வேணும்ல மேம். ஓகே, அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து கீழே வந்து யூசர்ஸ் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் கார்டு யூஸ் பண்ணி கார்ஸ் வந்து டிஸ்ப்ளே பண்ணுவோமா? அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலான்னா சொல்லுங்கள் நீங்கள். கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். கார்டு எதுக்குள்ளே கார்டு வைக்கலாம்? ஏன்னா நம்ம ஒரு ரோ மட்டும் இல்லை, 2-3 ரோ போடணும். ஆமாம். என்ன யூஸ் பண்ணலாம் பூட் ஸ்டெப்பில்? கிரிட் யூஸ் பண்ணிக்கலாமா? கிரிட் யூஸ் பண்ணிக்கலாம்.
ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு அவுட்புட் பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் நம்ம அடுத்து இந்த மாதிரி வச்சுக்கலாம் மேம். இந்த மாதிரி கார்டு மாதிரி வச்சுக்கலாம். கார்டை வந்து கிரிட்டுக்குள்ளே வைக்கிறப்ப தான் நம்ம நிறைய ரோஸில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு கிரிட்டு தான் வைக்கணும். கிரிட்டு வச்சுட்டு கார்டை உள்ளே இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகே, ரெஃப்ரெஷ் பண்ணி நீங்கள் அவுட்புட் பாருங்கள். நம்ம வெப்சைட்டோட அவுட்புட்டு. ஓகே, நம்ம இன்னும் சைஸ் டிக்ரீஸ் பண்ணல. சைஸ் இன்னும் ஓகே. ரெஃப்ரெஷ் பண்ணி வரலையா? 3மே வந்துருச்சா? ஓகே, இமேஜஸ் வந்துருச்சு. ஓகே, ஃபைன். இப்போ என்ன அப்கிரேட் பண்ணியிருக்கீங்க? ஹைட்டு ரெடியூஸ் பண்ணியிருக்கீங்களா? ஹைட் ரெடியூஸ் பண்ணிருக்கேன். ஓகே ஓகே ஓகே. ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போ நமக்கு காரோட இமேஜஸ் வந்து அதுக்கேற்றாப்புல ரெடியூஸ் ஆகுது. ஓகே. அப்போ இமேஜஸ் வந்து நமக்கு கெரோசோலோட ஹைட்டு தான் கம்மியாயிருக்கே தவிர இமேஜாக இருக்கு மேம். இல்லை. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா கெரோசோலோட உள்ளே இருக்க இந்த இன்னர் பார்ட்டுக்கு தான் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணணும் ஹைட்டு. ஸோ அதுக்கேற்றாப்புல கொடுங்க. கெரோசோலோட இமேஜஸையும் அதோட சைஸஸ்க்கு ஏற்றாப்புல ரெஃப்ரெஷ் பண்ண சொல்லுங்கள். Images also need to fix with the same height. Also need to fix based on the carousel height. பட் ஆனால் அந்த இமேஜஸ் மட்டும் குறைய மாட்டேதில்ல. இல்லை, 1 2 வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம ரெடியூஸ் பண்ணுவோம். ஓகே. இமேஜஸ் வந்து நமக்கு காரோட இமேஜஸ் வந்து ப்ராப்பராக ஃபிக்ஸ் ஆகலை. ஓகே, இன்னும் நம்ம என்ன பண்ணணும்னா கெரோசோலோட வந்து ப்ராப்பராக டெக்கரேஷன்ஸ் வந்து வர வைக்கணும். ஓகே, வச்சதுக்கப்புறம் நமக்கு இது ஃபிக்ஸ் ஆயிரும். ஓகே, அவுட்புட் பாருங்கள். அவுட்புட் பாருங்கள். இல்லை, இதில் ஒப்பேராவில் பாருங்கள் எந்த வரைக்கும் முடிச்சிருக்கீங்க. ஓ சூப்பர். ஸோ இப்போ நீங்கள் வந்து உங்கள் வெப்சைட்டோட nav பார் ரெடி, கெரோசல் ரெடி, ஒரு ஃபூட்டர் வேறு எக்ஸ்ட்ரா வச்சுருக்கீங்க. ஓகே, இப்போ nav பாருக்கு அப்புறம் என்ன பண்ணலாம், கெரோசலுக்கு அப்புறம் என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? ஒரு கிரிட் வச்சு யூஸ் பண்ணி கார்டு மாதிரி ஷோ பண்ணலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். ஓகே, இன்டிகிரேட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிடுங்க. அப்போ ஃபூட்டருக்கு முன்னாடி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஆமாம் மேம். ஃபூட்டருக்கு முன்னாடி கிரிட்டை வந்து இந்த இருக்குது. இந்த கிரிட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிடலாமா? ஓகே, இதை காப்பி பண்ணி இங்கே வச்சிடலாமா? ஃபூட்டருக்கு முன்னாடி. ஓகே, ஆட் பண்ணிவிட்டு இந்த ஒவ்வொரு கார்டு யூஸ் பண்ணுற கார்டை வந்து போடணும் இல்லையா? ஒவ்வொரு காலம்குள்ளேயும் கார்டு இல்லை காலம் மட்டும். ஓகே, காலம் மட்டும் தூக்கிட்டு நம்ம அந்த இடத்துல அதை யூஸ் பண்ணிக்குவோமா? ஆமாம், கார்டு யூஸ் பண்ணுங்கள். ஓகே, கார்டு வந்து நீங்கள் காம்பனன்ட்குள்ளே தான் சர்ச் பண்ணணும். ஓகே ஓகே. நம்ம வந்து பேசிக்காக நிறைய கார்டோட இது இருக்கும். நீங்கள் ஒரு பேசிக் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கார்டு யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இங்கே யூஸ் பண்ணலாமா? கீழே இன்னொன்று இருக்கு மேம், டைட்டில். இல்லை இது வேண்டாம், அதே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இதே போதும். நீங்கள் இமேஜஸ் மட்டும் தானே யூஸ் பண்ணணுங்கிறீங்க. இந்த கார்டு யூஸ் பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு அந்த 3 காலம் பிளேஸ்லையுமே போட்டிங்கன்னா தான் நமக்கு. ஓகே, 3 காலம் பிளேஸ்லையுமே 3 கார்டு வர மாதிரி தானே மேம்? ஆமாம், 3 கார்டு வந்துடணும். இப்போ வந்து ஓகே, இப்போ நம்ம இமேஜஸ்க்கு வந்து பதிலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், காப்பி பண்ணி இங்கே போட்டிங்கன்னா நமக்கு இமேஜஸ் கூட அப்டேட் ஆயிரும். டோட்டலாக அந்த கிரிட்டை மட்டும் போட்டுருவாரு, மொத்தமாக கண்டெய்னரோட சேர்த்து போட்டு. அதுதான் கிரிட்டு. நீங்கள் கிரிட்டு என்ன போட்டிங்களோ அந்த கிரிட்டை போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இது கெரோசோல். இது கெரோசோல். இது கார்டெக்ஸ்ட்டு இதோட. இல்லை நான்
இருங்க மேம் ஒரே விஷயம். இது வரைக்கும் வரும்னு நினைக்கிறேன். never with close. கரோசல் க்ளோஸில் தான் இருக்குது. இங்கே இருங்க மேம். இங்கேருந்து இது வரைக்கும் ஃபூட்டர் வரைக்கும் வரும். ஏன்னா இதெல்லாம் ஃபாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக. ஆமாம். இப்போ என்ன பண்ணுறோம் நம்ம இதில் நம்ம ஆட் பண்ணுங்க. அதுவே சஜஷன் கொடுக்குதான்னு பார்க்கலாம், இல்லைன்னா நம்ம இமேஜஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே மேம். எஸ் கொடுத்துருங்க. 1 minute லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னா, ஓகே உங்களுக்கு என்ன பிளான் இருக்குது நெக்ஸ்ட்டு? நம்ம இப்போ 3 கார்டு வந்து சும்மா ஜஸ்ட் ஷோ பண்ணியாச்சு. நம்ம கான்டாக்ட்ஸ் நமக்கு அவங்களுக்கு நம்ம வெப்சைட்டோட கான்டாக்ட் போட்டுடலாம். ஸோ அப்போ அதுவும் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு கண்டெய்னரு ரோக்குள்ள கார்டுக்கு பதிலாக கான்டாக்ட் இருக்கும், நமக்கு ஃபார்ம் இருக்கும், ஃபார்ம் வச்சிடலாம். இல்லை நம்ம அதுங்கள போய் வெப்சைட்டில் நான் பார்க்கலாம். இப்போ நம்ம அடுத்தது என்னென்னா, அதே மாதிரி கிரிட்டை எடுத்து போட்டுட்டு கிரிட்டில் வந்து ஏன்னா நம்ம கிரிட்டில் வந்து ஃபார்ம் வச்சுருங்க, அவ்வளோதான். வச்சிட்டிங்கன்னா கான்டாக்ட் கிரிட்டுக்குள்ளே ஃபார்ம். இதே கிரிட் தான் வேணும் நமக்கு. அதே 3 கிரிட் இருக்கு. 3 கிரிட்டுக்கு பதிலாக ஒரு காலம் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு ஒரு காலம் போதும், நிறைய காலம் தேவையில்லை. அந்த ஒரு காலமில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த ஃபூட்டருக்கு மேலே யூஸ் பண்ணிட்டு கண்ட்ரோல். ஓகே நம்ம முதல் ரெஃப்ரெஷ் ஒரு காலம் மட்டும் போதும் இல்லையா? ரிமைனிங் காலம் வந்து நமக்கு தேவையில்லை. அந்த காலம்க்கு பதிலாக காலமை எடுத்துருங்க. எடுத்துட்டு இந்த காலமே எடுத்துட்டா இல்லை அந்த கண்டென்ட் தான் நமக்கு தேவையில்லை. கண்டென்ட் ஓகே எடுத்துட்டு இப்போ நீங்கள் என்ன கேட்டீங்க? எனக்கு வந்து கான்டாக்ட்ஸ்லாம் நம்ம கான்டாக்டை எதுலேருந்து எடுக்க முடியும்? பூட்ஸ்ட்ராப்பில் போய் ப்ரௌசரில் பாருங்கள். கான்டாக்ட்ஸுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? கண்டென்ட்டுக்குள்ளே இருக்கும் இல்லையா? ஃபார்ம்ஸை கிளிக் பண்ணி பாருங்கள். ஃபார்ம்ஸ், ஏன்னா கான்டாக்ட் ஃபார்ம் தானே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே ஓகே இமெயில் அட்ரஸ் அண்ட் பாஸ்வேர்ட் கேட்குது. இதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே போட்டுட்டு அந்த காலம்குள்ளே போட்டுக்கலாம். ஓகே இப்போ ஃபஸ்ட்டு இது வரைக்கும் நம்ம பண்ணதை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம அந்த கான்டாக்ட் ஃபார்மை நம்ம பார்த்துக்கலாம். ஓகே நமக்கு இப்போ காரோட மாடல் இமேஜஸ் வந்திருக்கு. காரோட மாடல் 1 வந்திருக்கு. இன்னும் இமேஜஸ் அப்டேட் ஆகலை. நம்ம இமேஜஸ் அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு அலைன்மெண்ட்லாம் மாற்றிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஓகே நம்ம வந்து எஸ் கொடுத்தீங்க, அது ரெஃப்ரெஷ் ஆகலைன்னு நினைக்கிறேன். எதுக்குரிய எஸ்? இந்த முதல்ல மாற்ற சொல்லி கொடுத்துருந்தோம்ல, ஸோ அந்த இது வந்து இப்போ தான் அது லோட் ஆகிட்டு இருந்தது. ஓகே இப்போ இதை வந்து காப்பி பண்ணி இது முடிச்சதுக்கப்புறம் இந்த கான்டாக்ட் ஃபார்முக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, கார் நீட் அலைன்மெண்ட் வந்து பண்ணிடலாம். ஓகே மேம் அவ்வளோதான். அது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வேறு என்ன பண்ணணும்னு உங்கள் வெப்சைட்டுக்கு பாருங்கள். ஓகே இப்போ நம்ம இது வரைக்கும் ஃபார்ம் வரைக்கும் முடிச்சுட்டு ஓகே ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். நமக்கு இமேஜஸ் அப்டேட் ஆயிருக்கானு இல்லை, ஸ்டில் இமேஜஸ் நாட். ஓகே நம்மளே இமேஜஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா? வெயிட் பண்ணுங்க. இது வந்து இங்கே கொடுத்துட்டு ஓகே அது இது பண்ணிகிட்டு இருக்கட்டும், அதை அப்டேட் ஆகட்டும். அதுக்குள்ளே நீங்கள் கார்டுக்கு இமேஜஸ் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஓகே மேம் இப்போ வந்து நம்ம வெப்சைட்லேருந்து எடுத்துக்கலாமா? இந்த இமேஜஸ்லாம் உங்களுக்கு எந்த மாதிரி பிஸ்னஸோ அந்த பிஸ்னஸ் ஓரியன்டாக வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஈச் கார்ட்லேயுமே இமேஜஸை வந்து அப்டேட் பண்ணிடுங்க. கார்டு இங்கே இருக்குது பாருங்கள். கார்டோட ஃபர்ஸ்ட் ஒன் மேம் ஐ வில் இந்த ஒர்க் ஃபர்ஸ்ட். அது இமேஜஸ் அப்டேட் பண்ணியிருக்கு, பட் அந்த இமேஜஸ் நமக்கு ஒர்க் ஆகலை.
ஸோ அதனால் நம்ம வேறு கொடுத்துடலாம். கொடுத்துட்டு நம்ம திரும்ப வந்து அலைன்மெண்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். தேர்டு ஒன்க்கு மாற்றிடுங்க. ஃபோட்டோஸ் சரியில்லை. ஓகே பரவாயில்ல. இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ நமக்கு கார்டோட அலைன்மெண்ட் மட்டும் லைட்டாக இதுக்கு மட்டும் மாற்றணும், இந்த இமேஜஸ்க்கு ஏற்றாப்புல. மாடல் 2 அது ஏதாவது ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணலையான்னு மட்டும் பார்த்துக்கோங்க, ஏன்னா இந்த 2 இமேஜஸும் ப்ராப்பராக வந்திருக்கு. ஓகே, கார்டு வந்து இந்த இமேஜஸோட சைஸுக்கு ஏற்றாப்புல மாறி இருக்கு. ஸோ இந்த இமேஜஸ் மாற்றிருங்க. அப்போ இல்லைனா கார்டை வந்து ப்ராப்பராக அது சைஸுக்கு ஏற்றாப்புல ஃபிக்ஸ் பண்ணி நம்ம மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ நமக்கு என்னென்னா the form has been added to your web page with a proper alignment and responsive. Let me know if you need a further adjustment. எஸ்ன்னு கொடுங்க. காண்டாக்ட் பண்ணுறதுக்கு மெயில் நம்பர், அப்புறம் அட்ரஸ், இது 3 வேணும்ல மேம். இப்போ நீங்கள் அப்டேட் செக் பண்ணி பாருங்கள். இப்போ அதே போல் உங்கள் வெப்சைட்டுக்கு வந்து இப்போ அந்த காண்டாக்ட் ஃபார்முக்கு மேலே ஓகே இந்த கோடிங்குள்ளே போங்களேன். இது பார்க்குறப்ப யூசர்ஸ்க்கு இது எதுக்குன்னு தெரியாது இல்லையா? ஸோ மேலே போங்க, இதை வந்து நீங்கள் இங்கெல்லாம் மாற்றுங்க. இந்த டிவ்வுக்குள்ளே MP3க்குள்ளே MP3க்குள்ளே ஓகே ஃபார்ம் இல்லை மேலே போங்க, மேலே இந்த கண்டெய்னருக்குள்ளே இந்த கண்டெய்னர் மேம் ஒரு ஹெட்டிங் வந்து அப்டேட் பண்ணிடுங்க, காண்டாக்ட் ஃபார்ம்னு. we can do it, go with and replace. அப்டேட் பண்ணுங்க, ஒரு ஹெட்டிங் H1 கொடுத்துக்கலாம்ல மேம். காண்டாக்ட் அஸ் அங்கேயே வருது பாருங்கள் சஜஷன், அதையே அப்டேட் பண்ணுங்கள். காண்டாக்ட் அஸ் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ரன் பண்ணுங்கள், இப்போ ப்ரௌசரில். ஓகே, ஸோ இதோட அலைன்மெண்ட் இப்போ வந்து டோட்டல் வெப்சைட், நமக்கு இப்போ டோட்டல் வெப்சைட்டை வந்து அலைன் பண்ணிக்கும். ஓகே, எஸ் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நமக்கு ரிமைனிங் என்னென்னா, இப்போ உங்களோட nav பார் இருக்கு இல்லையா, nav பாரோட இந்த புக் நவ்வையும் லாகின்க்கும் நீங்கள் ஃபார்ம் இங்கே பாருங்கள் கிளிக் பண்ணால் ஒன்றும் இல்லையா, அதுக்கு ஃபார்ம் புக் நவ் லாகின்க்கு வந்து ஒரு ஃபார்ம் வந்து ஆட் பண்ணணும். ஓகே, ஃபங்க்ஷனாலிட்டி வேணும். ஆமாம், அதுதான் வந்து நம்ம ஃபைனலாக பண்ண வேண்டிய வெப்சைட். ஓகே, இப்போ பார்த்தீங்களா நம்ம வெப்சைட் வந்து அலைன் ஆயிடுச்சு. ஓகே, காண்டாக்ட் ஃபார்ம் வந்து நீட்டாக அலைன்மெண்ட்டோட வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஃபூட்டர். ஓகே, இந்த இமேஜஸ் மாற்றுங்க. அது இருக்கட்டும் மேம், அது கூட இருக்கட்டும். ஓகே, இப்போ நீங்கள் அடுத்த ஃபங்க்ஷனாலிட்டி புக் நவுக்கும் லாகின்க்கும் ஃபார்ம் வந்து ஆட் பண்ணுங்கள். ஆட் ஃபார்ம் அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டி ஃபார் புக் நவ் அண்ட் லாகின் இன் nav பார். அப்படி ஆட் பண்ணிக்கலாமா, நமக்கு ஒரே டைம்லேயே வந்துடும். புக் நவ் அண்ட் லாகின் இன் nav பார். ஓகே, ஸோ இப்போ நமக்கு
add model for a book now, ensure proper integration. ஸோ இது வந்து இப்போ நமக்கு அப்டேட் ஆகிறப்ப இந்த இமேஜஸ் சைமல்டேனியஸாக மாற்றுங்க. செகண்ட் இமேஜஸ் மாற்றிட்டா மாற்றுங்க. விஷுவல் ஸ்டுடியோவில் போயிட்டு கார்டோட இமேஜஸ் மாற்றுங்க. கார்டோட செகண்ட் இமேஜ் கெரோசாவில் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இல்லை இதுக்கெல்லாம் கீழெல்லாம் வரும் இமேஜஸ். இதில் கார் மாடல் 2 இதோட ஃபஸ்ட் நம்ம கார் ரூட் ஆஃப் இமேஜ் எடுத்துப்போம். எங்கே போய் எடுத்துப்போம். இது கொடுத்துட்டோம்ல, இதெல்லாம் கொடுத்தாச்சு. இங்கே இந்த இமேஜஸ் ஆட் பண்ணிக்கோ. இந்த இமேஜஸ் ஆட் பண்ணிக்கோ மேம். இது சின்னமாக இருக்கும் கொஞ்சம். ஓகே, இப்போ நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் வெப்சைட்டோட கம்ப்ளீட்டாக மாடல் வந்து ரெடி ஆகிருக்கணும். ஓகே, இன்னும் வந்து இமேஜஸ் ரெஃப்ரெஷ் வந்துருச்சு பாருங்கள். ஓகே, கம்ப்ளீட்டாக நம்ம வெப்சைட் ரெடி பண்ணிட்டோம். மேலே போங்க. இல்லை, மேலே புக் நவ் லாகின்லாம் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணுங்கள். எஸ், அடுத்தது லாகின் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, சூப்பர் மேம். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஈஸியாக வெப்சைட்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ப்ராஜெக்டை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எவ்வளோ நேரம், ஒரு ½ அன் ஹவரில் முடிச்சிருக்கோம் வித் த ஹெல்ப் ஆஃப் ஏஐ. நம்ம படித்த பூட்ஸ்ட்ராப்பையும் ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷனாலிட்டியும் சேர்த்து ஏஐயோட ஹெல்ப்போடு முடிச்சிருக்கோம். இன்னும் இந்த வெப்சைட்டை நீங்கள் உங்களோட இன்னும் உங்கள் பிஸ்னஸ்க்கு ஏற்றாப்புல வேறு என்னென்ன சேஞ்ச் பண்ணணும், இன்னும் இதை என்ஹான்ஸ் எப்படிலாம் பண்ணணும்னு நீங்கள் பண்ணலாம். ஓகே, ஸோ இன்னும் வெப்சைட்ஸ் நீங்களே பண்ணிடுவீங்களா உங்கள் பிஸ்னஸ்க்காக? கண்டிப்பாக பண்ணிடுவேன் மேம். இதுக்கு தான் பார்க்கணுன்னு ரொம்ப நாள் வெயிட் பண்ணுறேன். ப்ராஜெக்ட் பண்ணலாம். நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த வெப்சைட்ஸை வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு லைவ் லிங்காக க்ரியேட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராடக்டை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிங்க லைவாக உங்கள் பிஸ்னஸ்க்காக. அதில் வந்து இந்த வேலிடேஷன்ஸ் புக் நவ் பண்ணுறப்ப லாகின் பண்ணுறப்ப என்னென்ன ப்ராப்ளம் வருதோ அதெல்லாம் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுங்கள். இந்த கம்ப்ளீட் ப்ராஜெக்ட்ஸை இன்னும் க்ரோ பண்ணணும். நம்ம க்ரோ பண்ண தான் அதில் நீங்கள் கம்ப்ளீட்டாக நாலேஜஸ் கெயின் பண்ண முடியும். ஸோ அடுத்து நான் பார்க்குறப்ப நீங்கள் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கணும். கண்டிப்பாக மேம். எஸ், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? லைவா ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிருக்கீங்க இல்லையா? என்னோட கைடன்ஸ் கத்துக்கிற மாதிரி இருந்துச்சு. நான் அவங்க படிக்கிற டைம்ல நிறைய அசைன்மென்ட்ஸ் எல்லாம் எல்லாமே நம்மளா ஓனா பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ அதோட ஹெல்ப்ல ஒரு ½ அன் ஹவர்ல முடிச்ச மாதிரி இருக்குது. லைவா பண்ணிருக்கீங்க. நீங்க படிச்ச எல்லாத்தையுமே ரீகலெக்ட் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட்ஸா பண்றப்ப எப்படி இருந்தது உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? ரிமெம்பர் பண்ண மாதிரி இருந்துச்சு. முதல்ல படிச்சது இப்போ கொஞ்சம் ரிமெம்பர் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதோட சீக்கிரமாகவும் பண்ணுறோம்ல, அதை கற்றுக்கிற மாதிரி இருந்துச்சு. லைக் முதல்ல இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. கான்செப்டை படித்ததை விட அதை ரியலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்ப நிறையா கற்றுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஓகே, கண்டினியூ பண்ணுங்கள், நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு உங்கள் பிஸ்னஸ்க்கு மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு கிளைண்ட்ஸு உங்களோட நெய்பர்ஸ் யாராவது கேட்டாங்கனாலும் பண்ணி கொடுங்க, ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் இதில் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்க முடியும். ஓகே, இந்த மாதிரி ஃப்ரூட்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்கள் என்ட்ரி கோடிங் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் ஏஐ இன்டகிரேட்டட் கோடிங் கோர்சஸ் பற்றி என்கொயர் பண்ணுறதுக்கு லிங்க் பயோவில் இருக்குது. இல்லைனா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள்.